அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் கிறிஸ்துவமஸ் பண்டிகையை கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையை அடுத்து ஆங்கில வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு தயாராக இருங்க. அதுக்கடுத்து தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடிக்கலாம், அல்லது தை மாத பிறப்பு பொங்கல் விழாவை கொண்டாடிக்கிடலாம். இன்றைக்கி ஒரு சின்ன ரெண்டு நாணயங்கள் தான். சிவகங்கை நாணயம் அல்லது சசிவர்ண தேவா அல்ல தேவர் நாணயம். உலகத்திலேயே தமிழகத்திலேயே தேவர்னு போட்ட ஒரு நாணயம் தான். மறவர் சமுதாயத்துக்கு, மறவர் இனத்திற்கு, அது சமுதாயம்னு சொல்ல முடியாது. தமிழ் இனத்தில் அது ஒரு வீர மறவர் இனம், அவங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு நாணயம். ஆனால் சேதுபதியில் யாருமே அங்கே தேவர் பட்டம் சூட்ட மாட்டாங்க. சேதுபதி அப்படிங்கிற பட்டம் தான் அது. சிவகங்கையில் மட்டும்தான் தேவர் பட்டம். மற்ற இடங்களில் அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக எங்கே இல்லை. சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் ஆங்காங்கே ஆட்சி புரிந்தாலும் நாணயங்களை வெளியிட்ட பெயர்கள் தேவர் என்ற ஒரு பெயரில் எங்கேயும் கிடையாது. இது ஒரு அற்புதமான நாணயம். கிபி 1730 டு 1750 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். ஆனால் 1801 வரைக்கும் இவங்க ஆட்சி இருந்துச்சு. வீரமங்கை வேலு நாச்சியார் அது வரைக்கும் இருந்துச்சு. இவங்களுக்கு துணையாக இருந்த சின்ன மருது, பெரிய மருது அல்லது வெள்ளை மருது என்பவர்களின் வரலாறும் இவங்களோடு சேர்ந்தது தான். தமிழகத்தில் மதுரைக்கு கிழக்க மானாமதுரை பக்கத்தில் சிவகங்கை அப்படிங்கிற ஒரு தேசத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தவங்க. சிவகங்கை நாடு அப்படிங்கிறது கிடையாது. அது இப்போ சேதுபதி நாடு உண்டு. சேது நாடு, சேது சமுத்திரம், சேதுபதி சாலை, சேதுபதி நகர் அப்படிலாம் உண்டு. தொண்டை நாடு உண்டு, காநாடு உண்டு, வேநாடு உண்டு, சோநாடு உண்டு, பாண்டி நாடு உண்டு, சேர நாடு உண்டு, இது மாதிரி ஈழ நாடு உண்டு. இது மாதிரி நாடுகள் நிறையா இருந்தாலும் இந்த சிவகங்கை நாடு அப்படின்னு ஒரு தேசம் கிடையாது. ஆனால் சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லலாம். அந்த பேரில் கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு திரைப்படம் எடுத்தார். நல்ல முறையில் போச்சு. அது எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் நடித்த அந்த ஒரு படம், ஒரு அற்புதமான ஒரு படம். அது மாதிரி காளையார் கோயில், திருப்பத்தூர், இது ரெண்டும் இவங்களுடைய வரலாற்றில் மாற்ற முடியாத ஒரு பொக்கிஷமான செய்திகளை உள்ளடக்கியது. இவங்களுடைய வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு யூடியூப் சேனலோ வலைத்தளங்களெல்லாம் பத்தாது. அவனை உடையாத்தவர், மகன் சசிவர்ணத்தேவர், மகன் முத்து வடகநாதத்தேவர், மனைவி வேலு நாச்சியார், அவங்களுக்கு ஒரு வெள்ளச்சி அம்மான்னு ஒருத்தி, ராணி வெள்ளச்சி அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க. அவருடைய கணவரைத்தான் அங்கேருந்து ரங்கூன், பர்மா அல்லது மியான்மர் அந்த இடத்துக்கு நாடு கடத்தினாங்க. கப்பலில் நாடு கடத்தி அவர் அங்கே இறந்து போனார். இப்போ இந்திய வரலாற்றிலேயே இந்த நாடு கடத்தப்பட்ட மன்னர் அப்படின்னு சொன்னால் இவர் ஒருத்தர் தான். அந்த பெருமைக்குரியவர் இவர். அதுபோக நம்ம தமிழகத்தில் நடந்த போர்களில் ஒரு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நின்று போரில் இறந்த ஒரு மன்னனே வந்து மற்றவங்க புறம் சரணடைஞ்சிருவான், அல்லது ஓடி போயிடுவாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க, அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டாவது போய் மறைஞ்சிருவாங்க. இப்போ பூலித்தேவன் மாவீரனாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று வீர மரணம் அடைந்தவர்களின் வரிசையில் அவர் வரமாட்டார். அவருடைய மரணம் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது. அது மாதிரி கான்சா சாஹிப் என்ற மருதநாயகர் இருந்தாலும், வீரபாண்டிய கட்டப்ப மன்னர் இருந்தாலும், ஊமத்துறையாக இருந்தாலும், தொண்டைமான் வகையராக இருந்தாலும், சேதுபதி மன்னர்களாக இருந்தாலும், ஆங்கிலேயர் அதாவது முகமது அலி, ஹைதர் அலி, திப்பு சுல்தான், இவங்களாம் யாராக இருந்தாலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று போரில் மாண்டவர்கள் அப்படிங்கிற வரிசையில் இவர் தான் முதன்மையானவர். பின்னால் ஒரு சில பேர் இருக்கலாம், ஆனால் இவர் தான் முதன்மையான ஒரு நபர். இந்த சசிவர்ணத்தேவருடைய மகன் உடையனத்தேவருடைய இறப்பு, முத்து வடகநாத தேவர் இறப்புக்கு பிறகுதான் அந்த வேலுநாச்சியார் அம்மா ஹைதர் அலியை போய் சந்தித்து படைகள்லாம் திரட்டி மீண்டும் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம முகமது அலி கான் வாலாஜா அந்த அவங்களுடைய தொடர்பு, ஆற்காடு நவாப்பினுடைய தொடர்பும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆற்காடு நவாப்பு எல்லா மன்னர்களோடையும் நட்புறவோடு இருந்திருக்காரு, எல்லா மன்னர்களையும் எதிர்த்திருக்கவும் செய்தார்.
எல்லா சமஸ்தானங்களுடையும் உடன்படிக்கையாக இருந்திருக்கார். அதாவது வரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நண்பன், வரி நீங்கள் கொடுக்கலன்னா எதிரி, அவ்வளோதான். வேறு வித்தியாசமும் கிடையாது. ஷார்ட்டாக முடிக்கணும்னா அப்படி தான். இவங்களுக்கு தாயமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. தாயமங்கலம், அதாவது சின்ன மருது விரட்டுறாங்க ஆங்கிலேயர்கள். அவர் ஒரு அகழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ளே பாஞ்சிருந்தார். பாஞ்ச உடனே அந்த பக்கம் போயிடுதார். அந்த பக்கம்னா ஃபுல்லாக கருவலை முட்காடுக்குள்ளே புகுந்து அக்கறையில் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்தார். ஆங்கிலேயரின் குதிரைப்படை அந்த நீருக்குள்ளே பாயலை, தண்ணிக்குள்ளே பாயலை. எப்படின்னா வெள்ளம் சின்ன மருது பெரிய மருது குதிரை எதுலேயும் பாஞ்சு போகும். அவங்களும் துணிஞ்சு குதிரை உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் ஆங்கிலேயன் அப்படி விடலை. அந்த குதிரை பாயலை. அந்த நீர் அகழி அந்த குளத்தை சுற்றி இவங்க அக்கறைக்கு போகிறதுக்குள்ளே மருது தலைமுறைவாயிட்டார். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயாக போய் அந்த மருதை தேடுதாங்க. தேடும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே பின்னால் மாட்டு தொழுவத்தில் வைக்கலுக்குள்ளே படுத்துட்டு மேலே வைக்கலை போர்த்தி படுத்துருக்காரு. வாசலில் நின்று தேடுதாங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த அம்மா சூக்காலோடு உள்ளே வரக்கூடாது, எங்கள் அம்மை நோய் போட்டிருக்கு, பெரியம்மா நோய் போட்டிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதாங்க. அப்போ பெரியம்மைக்கு மட்டும் அவங்க பயப்படுவாங்க. பெரியம்மை நோய்னா பிரிட்டிஷ்காரன் பயந்துருவான். இப்போ யாருக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் அடுப்பில் இருந்த அந்த கொல்லிக்கட்டை எடுத்து தன் கைகள் அங்கிட்டு சூடு போட்டுருந்தா எனக்கு தான் போட்டிருக்கு, என் கைகளை பார்த்துக்கலான்னு சொன்னால் கையெல்லாம் குளமாக இருந்துச்சு. ஐயோன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதுக்கப்புறம் பின்னால் இவர் மெதுவாக எந்திக்கிறார். மருது எந்திரிச்ச உடனே போயிட்டாங்களான்னு சொன்னால் போயிட்டாங்க ஐயா, நீங்கள் கொஞ்ச நேரம் கிட்ட இலைப்பாரிட்டு நீங்கள் இப்படி கூடி தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ யாருமே நீ உன் பேர் என்ன வருமா அப்படின்னு. இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன, உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஆனால் உன்னை பார்க்கையில் ஒரு பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது. நீ ஏதோ போரில் தளபதியாக இருக்கணும், இல்லைன்னா மன்னராக இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு அந்த அறிவு ஞானம் இல்லை. ஆனால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு மனித உயிர், உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, இல்லைன்னா அவங்க வெட்டி கொண்டு விடுவாங்க. நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்போ எனக்கு ஒரு செம்பு நிறைய எனக்கு ஒரு நீராகாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. நீராகாரம், பசி ஆற்றுவதற்கு நீராகாரம் வேணும், தாகத்துக்குன்னு சொல்லுதாங்க. மருது சொல்கிறார். அது அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்து மக்கள், நீங்கள் பார்த்தா உயர்ந்த ஜாதி மாதிரி தெரியுது, நான் கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ, அதனால் இல்லையா நீங்கள் வேறு எங்கிட்டும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்கிறார், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடு அப்படிங்கிறார். உடனே ஒரு பாத்திரத்தில் ஒரு மண் கலசத்தில் அந்த தண்ணி நீராகாரத்தை உப்பு போட்டு கலக்கி கொடுத்துருதாங்க. இவர் சாப்பிட்ட உடனே பசியாறின உடனே, நீ என் உயிரையும் காப்பாற்றி என் பசியும் ஆற்றின, நீ எனக்கு தாய் மாதிரி, நீ இருக்கிற இந்த கிராமத்தை உன் பேருக்கு நான் எழுதி வைக்கேன், உன் பேர் எதுவாக இருந்துட்டு போட்டும், நீ மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தாயமங்கலம்னு எழுதி ஒரு ஓலை கீற்றில் அங்கிட்ட வச்சே எழுதி இது உனக்கு தானம்னு சொல்லி கொடுத்து போயிட்டார். அந்த ஊர் தான் இன்னும் அங்கிட்டு தாயமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. முத்துமாரியம்மன் இருப்பாங்க, மிகவும் பிரபலமான லட்ச மக்கள் கும்பிடக்கூடிய ஒரு பெரிய ஆலயமாக புகழ்பெற்று விளங்குது. அது மாதிரி வெற்றுடையாள் காளியம்மாள், அதுவும் ஒரு பெண்ணோட வேலுநாச்சியார் தப்பிச்சு போன சமயம் பின்னாலே விரட்டி வந்த ஒரு ஆங்கில பிடையார் அங்கிட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணிட்ட, இந்த பக்கமாக குதிரையில் ஒரு பொண்ணு போனாளா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது. என் மனசுக்குள்ளே சொல்லுதா, என் நாட்டு, அதுக்கு பேர் என்ன ஒரு தமிழில், என் நாட்டினுடைய கொலை உயிர், என் நாட்டினுடைய ராணி, என் நாட்டினுடைய தாய் அவளை நான் காட்டி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி தெரியாதுன்ட்டா. டப்புன்னு தலையை வெட்டி போயிட்டாங்க. செய்தி கேட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்பி வந்த அந்த வேலுநாச்சியார் திரும்பி நான் அவன் தலையை கொன்று கொய்து உன் இடத்துல கொண்டாந்து வச்சு உனக்கு நான் அந்த இடத்துல கோயில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் வேலுநாச்சியார். அந்த இடத்துல அந்த வெற்றுடையார் காளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் வரலாறு. இது மாதிரி சிவகங்கை சீமையை பற்றி வரலாறுகள் நிறைய இருக்குது. அவங்கள தொடாமல் தமிழக வரலாற்றை எழுத முடியாது, அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ராமநாதபுர சேதுபதி அந்த வேலுநாச்சியாருங்க கொடுத்து வேலுநாச்சியாரை பராமரிப்பதுக்கு தான் பெரிய மருதையும் சின்ன மருதையும் அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அதுக்கு முந்தையே அந்த சசிவர்ணத்தேவர் இருக்கார்ல, அவருடைய துணைவியாரும் விஜய ரகுநாத சேதுபதியினோட மகாதான்.
ராமநாடு கூட சேதுபதி மகா தான். சேதுபதியிலிருந்து முதல் சம்பந்தம் வேலுநாச்சியார் கிடையாது. வேலுநாச்சியாருடைய தாயாரும் சேதுபதி மகா தான், சசிவர்ண தேவருடைய மனைவி. இவர் முத்து வடுகநாத தேவருடைய மனைவி தான் வேலுநாச்சியார். 3வது ராணியை அங்கே பொறுப்படுத்தாங்க. 2வது சசிவர்ண தேவர், 1வது உடையாள் தேவர். இவங்களுடைய வரலாறு பூரா படிக்க படிக்க திகட்டாத ஒரு தேனை போன்று, அப்படி பருக பருக திகட்டாத தேன் இருக்கலாமே, படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டு, உற்சாகம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும், உடம்புல அப்படி புல்லரிச்சிட்டே இருக்கும். அதுமாதிரி பூலித்தேவனாக இருந்தாலும், கட்டபொம்மனாக இருந்தாலும், சிவகங்கை சீமையாக இருந்தாலும், சேதுபதிகள் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி திராவிடர்களுடைய நட்பு விசுவாசம் இல்லாமல் அவங்க பேரும் புகழும் வாங்கவே இல்லை. வீரன் சுந்தரலிங்கமாக இருந்தாலும், காலாடியாக இருந்தாலும், வெண்ணி காலாடின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்தாலும், ஒண்டி வீரனாக இருந்தாலும், குயிலி சிவகங்கையில் குயிலி இருந்தாலும், தாயமங்கலத்தில் அந்த தாய்ங்கிறவங்க இருந்தாலும், எல்லா பக்கமும் அவங்கள மூலமாக தான் இவங்க ஒரு விசுவாசமான ஒரு படைத்தளபதிகள். உயிரை கொடுத்து மன்னர்களை காப்பாற்றிய பெருமையெல்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் சேரும். இப்போம்லாம் அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கிடையாது, எல்லாருமே உயர்த்தப்பட்ட மக்கள் தான். மக்களில் என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள், எல்லா மக்களும் ஒன்று தான். நம்ம குயிலிக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்குது, தாயமங்கலத்துக்கு தனி வரலாறு இருக்குது, சிவகங்கை சீமைக்கு தனி வரலாறு இருக்குது. தற்போது மதுராந்தகி நாச்சியார் அப்படின்னு ஒருத்தவங்க அங்கே இளவரசியாக இருக்காங்க, ராணியாக இருக்காங்க. இவங்களுடைய தாயாருக்கு பேர் அபராஜிதா அப்படின்னு அவங்களுக்கு தாயார் பேர். அவங்க என்னுடைய மரியாதைக்குரிய நண்பி, தோழி. அவங்களோட தந்தையார் சிங்கம்பட்டி ஜமீன்தார், செவத்த புலி நல்லகுட்டி முருகதாஸ் தீர்த்தபதி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர். கடைசி தற்போது இயற்கை எழுதினார். அவர் தான் தமிழகத்திலேயே பிரிட்டிஷ்காரர்னால பட்டம் சூட்டப்பட்ட ஒரு மன்னர், இறுதி வரை இருந்தவர் அவர் ஒருத்தர் தான். சமீபத்தில் என்ன சொன்னால் என்னுடைய நண்பர், எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அடிக்கடி போய் நேரில் சந்தித்து அளவலாகும். எனக்கு வேலையே இந்த சேதுபதி, இவங்க சிவகங்கை சீமை அல்லது சிங்கம்பட்டி, சேத்தூர் ஜமீன், சிவகிரி ஜமீன், பாளையம்பட்டி ஜமீன், விகேபூர் ஜமீன், தலவாங்கோட்டை ஜமீன், இப்படி ஜமீன்தார்களை பார்த்து பேசி இவங்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதான் எனக்கு வேலையே. அவங்க பெரிய சிவபக்தர்கள் எல்லாருமே. அது மாதிரி இது ராமாயண மகாபாரதத்தோட தொடர்புடைய அந்த நாடு ராமநாடு. அதனால் அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் ராமரும் சீதையும் நிற்கிற மாதிரி உருவத்தை பொறிச்சு, மறுபக்கம் சிவலிங்கத்தை பொறிச்சிருக்காங்க. இந்த புறம் சிவலிங்கம், இந்த பக்கம் ராமரும் சீதையும் நிற்பாங்க. 2 பேர் நிற்கிற, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிற்கிற மாதிரி. சூம் பண்ணி காமிக்க தரையில் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிற்பாங்க. ராமரும் சீதையும் நிற்பது போல் ஒரு தோற்றத்தை இதில் பொறிச்சிருப்பாங்க. ராமர், இது சீதை, இந்த பக்கம் சிவன், சிவலிங்கம். இந்த நான் இது காமிக்கவா? 2 பேர் நிற்பாங்க, ராமரும் சீதையும் நிற்பாங்க. இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கும். இவனோட ரேட் 650 ரூபா போட்டிருக்கேன். இது ரேட்டு காண கிடைக்காத பொக்கிஷம் இது மாதிரி உள்ள நாணயங்கள். நீங்கள் 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா கமாமரேட்டிவ்ஸ், ரேரு அதெல்லாம் சேர்க்குறதை விட 5000 கொடுத்து 5 ரூபா காயின் ப்ளஸ் காயின் வாங்குறத விட, 3000 கொடுத்து ஏர்போர்ட்ஸ் காயின் வாங்குறத விட, 2700 கொடுத்து 1 ரூபா ப்ளஸ் காயின்லாம் வாங்குறத விட, இது மாதிரி நாணயங்களை வாங்கி உங்களோட பதிவில் நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா வருங்கால வரலாறு சொல்லும். இது மாதிரி நாணயங்களை இனிமேல் இவ்வளோ வரலாற்றோடு உங்களுக்கு கிடைக்காது. இது 4.300 மில்லிகிராம் இருக்குது. ஒரு இயர் பொறிச்சிருக்கேன். இது சம்மந்தம் நீங்கள் வலைத்தளத்தில் போய் நிறைய விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் தயார் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னோடய பதிவில் சொல்கிற பூரா தான். சிவகங்கை காயின்ஸ் அல்லது சிவகங்கை தேசம், கீழே சசிவர்ண தேவர் காயின் அப்படின்னு போட்டு கிபி 1730 1750 போட்டு ஃபஸ்ட்டு உடையாள் தேவர், அதிலேருந்து ஆரம்பித்து கடைசி வேலு நாச்சியார், அவருடைய மக வெள்ளச்சி நாச்சியாரும் கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்சாங்க.
அது வரைக்கும் அவங்களுடைய மருமகன் தான், வேலுநாச்சியோட மருமகன் தான் அந்த வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட அந்த நாடு கடத்தப்பட்ட ஒரு மன்னர். இது மாதிரி வரலாறுகள் நிறையா இருக்குது. இதே காலகட்டம் தான் கான்சா சாஹிப் என்ற மருதநாயகன் காலகட்டம், பூலித்தேவன் காலகட்டங்கள், மறுபடி ஆற்காடு நவாப் முகமது அலி கான் வாலாஜா அவங்களுடைய காலகட்டங்கள், ஹைதர் அலி திப்பு சுல்தான் காலகட்டங்கள், இது எல்லாம் ஒரே மாதிரியான காலங்கள் உள்ளது. இந்த வரலாறு பூரா உங்களுக்கு தெரியணும்னா நான் அந்த நாணயத்தை பற்றி தினசரியே உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷம் ஆச்சுன்னு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நாணயத்தை நீங்கள் வாங்க அல்லது வாங்காத போங்க, உங்கள் இஷ்டம் அது. இந்த இதுதான் நாணயத்தினோட விவரங்கள்லாம் சசிவர தேவை நாணயத்தை போகிறேன் என்ன, நான் அதுக்காண்டி சொல்லலை. நாணயம் நாணயம் பேசுகின்றது, அவ்வளோதான். நான் பேசலை, நாணயம் பேசுகின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். பஸ்ஸில் பேருந்து போயிட்டுருக்கு, பேருந்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுது. பஸ்ஸு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுது. டிரைவர் எல்லோரும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க, பஸ்ஸை நிப்பாட்ட முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அங்கிட்டு கிட்டமாக விளைஞ்சு வேகமாக போய்கிட்டே இருக்கார். ஒரு பையன் மட்டும் கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பஸ்ஸில் மரங்கள் எல்லாம் பின்னோக்கி போகுது பாரு, மரம்லாம் போகுது வரன்னு கேலி பேசிக்கிட்டே வரான். அப்போ ஒரு பொம்பளையார் சொல்லுது, என்னையா பஸ்ஸு நிற்க மாட்டேங்குன்னு சொல்லி டிரைவர் அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு, பஸ்ஸில் உள்ளவங்க பூரா சாமி சாமின்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அந்த பையன் தான், பஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எங்கள் அப்பா தான் டிரைவரு, நான் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறனால பஸ்ஸை எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படிங்க. ஒரு மகனுக்கு தந்தை மீது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். நான் சொன்ன கதையவே திரித்து பல மாதிரியாக சொல்லுவாங்க. ட்ரெயினை சொல்லுவாங்க, ஃப்ளைட்டை சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. நான் பையன்னு சொல்லியிருக்கேன், பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எப்படி திருத்தி சொன்னாலும் அதனுடைய கான்செப்ட் ஒன்று தான். பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய கடமை தந்தைக்கு உண்டு அப்படிங்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். தந்தையும் கார் ஓட்டுகிறவர் தான். சிறிது நேரம் தூங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மகனை அழைக்கின்றார். மகன் வர இஷ்டம் இல்லை அவனுக்கு. இவன் வேறு இப்போ நம்மளை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, நான் ஒரு சந்தோஷத்துக்காண்டி வந்திருக்கேன்னு சொன்னால் இவர் வேறு அங்கே வாங்கவான்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வேண்டாம் விருப்பம் அந்த காரை எடுக்கிறான். மகிழ் உந்து இவர் ஏறி உட்காந்துருக்காரு, இவருடைய துணைவியாரும் கூட இருக்காங்க. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு ஓய்வெடுத்துட்டு செல்லலாம்னு நினச்சி வந்தவர் வண்டியில் ஏறலன்னு தூங்கவே இல்லை. ஏன் தூங்க முடியலை? ஏன் தூங்க முடியல? கார் அந்த மாதிரி போகுது, லெஃப்ட்டும் ரைட்டும் இடதும் வலதும் ஒடிச்சு கிடிச்சு குண்டு குழிலாம் விழுந்து பஸ்ஸுகளெல்லாம் ஓவர்டேக் பண்ணி லாரியை ஓவர்டேக் பண்ணி ஏத்தாப்பில் வரக்கூடிய வண்டிகளையும் கொஞ்சம் கூட ஒரு எச்சரிக்கை இல்லாமல் நேர் அவன்கிட்ட போய் மோதுற மாதிரி மோதி சட்டுன்னு பிரேக் பிடிச்சி மூஞ்சு உப்புற அடித்து ஒரு லாரியை இன்னொரு பஸ்ஸுக்காரன் ஆப்போசிட் வரக்கூடியச்சுமா அந்த சந்துக்குள்ளெல்லாம் கட்டாயி போய் உயிர் பயம் ஏற்படுத்திட்டான், மரண பயம். ஆஹா, இவன் நம்மளை கொன்றுவான். ஆனால் மகன் உள்ளேருந்து தந்தை வண்டி ஓட்டிருந்தாருன்னா மகனை தூங்க வச்சு அழகு பார்த்துருப்பார். வேகமாக போனால் பிள்ளையோட தூக்கம் கெட்டு போகும், சக்குன்னு பிரேக் போட்டால் பிள்ளை பயந்துருவான் அப்படின்னு சொல்லி அப்படி சொகுசாக கொண்டு போயிருப்பார். அதே மகன் ஓட்டுறான். ஐயோ கடவுளை, சொல்லவே மாட்டாது. ஓட்டு 100க்கு அள்ளி தவிடுபொடி ஆக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். அவருக்கு உயிர் பயத்தையும் மரண பயத்தையும் ஏற்படுத்திட்டான். மனசுக்குள்ளே அவர் நினைக்காரு, நீ எப்படி வேணாலும் ஓட்டு, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், இனி நாள் இருந்தாலும் உனக்கு தான் பிரயோஜனம், நான் போனால் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அப்படியே வாகனத்தை நீ 100க்கு சேதம் அடைஞ்சு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நஷ்டம் அடைச்சாலும் நான் உனக்காக வேண்டி சேர்த்து வச்சிருந்த ரூபா தான் நஷ்டமாக தவிர எனக்கு அதுக்கு கவலையே கிடையாது. என் உயிரை விட என் பொண்ணு பொருள் எனக்கு முக்கியமும் கிடையாது. உயிரே போகக்கூடிய சமயம் நான் சேர்த்து வச்ச பொண்ணும் பொருளும் எனக்கு எதுக்கு? கூடயே உங்கள் அம்மாவும் கூட இருக்கா. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக ஒரு உறக்கத்தை போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும்னா அந்த வண்டியில் ஏறி இருக்கோம், நிம்மதியான ஒரு ஓய்வை கொடுத்துரு, நிரந்தரமான ஒரு ஓய்வை கொடுத்துரு, எல்லோரும் அப்படி கூண்டோட கைலாசம் போயிடுவோம் அப்படின்னு நான் பயப்படவே இல்லை. போ, எப்படினாலும் ஓட்டியா நாங்கள் வாழ்ந்து முடித்து கிளடு கட்டு ஆகி சாகப்படுற வயசில் வாங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கும். நீ எங்களுக்கு மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் பீலியும் ஏற்படுத்திட்டு போ. அதனுடைய பாவ புண்ணியங்களை நீயே சம்பத்தியம் பண்ணிட்டு போ. வாழக்கூடிய உனக்கே, இனிமேல் வாழப்போகின்ற உனக்கே உயிர் பயம் இல்லை, எங்களுக்கு எதுக்குடா பயம், போடா அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மனசில் எண்ணிய எண்ணங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்.
தந்தை வண்டி ஓட்டிருந்தால் மகனோ மகளையோ சொகுசாக கொண்டு போயிருது. மகனை நம்பி தாயும் தந்தையும் வண்டியில் ஏறிட்டு கொலபயத்தை பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நிச்சயமாக எங்கிட்ட ஒரு இடத்துல அன்று 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சிருப்பாங்க. சரி, இது ஒரு ஆதங்கத்தில் சொல்லுது. சந்தர்ப்ப இப்போ நாட்டு நடப்பு அப்படி இருக்குது. பிள்ளைகளை பெறுவது மட்டுமல்ல, நல்ல முறையில் வளர்த்து பாதுகாத்து அவர்கள் பிறரிடம் போய் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக தந்தை 1000 பேரிடம் கையேந்தினான். என் மகன் யாரிடம் போய் கையேந்தி நின்றக்கூடாது அப்படின்னு. இந்த தந்தைக்கும் அந்த தாய்க்கும் நீ செய்கின்ற ஒரு செஞ்சோற்றுக்கடன், நீ செய்கின்ற ஒரு நன்றி மறவாத இயல்பு, அவர்களை பதற வைத்த நிகழ்ச்சி இது. இந்த பதிவு போடையிலே மனசு அவ்வளவு வேதனை. திருந்திக்கொள், இல்லை என்றால் இறைவனால் நீ திருத்தப்படுவாய். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். பதிவுகள் யாருக்கும் மன கஷ்டத்தை கொடுத்திருந்தால் வருந்துகின்றேன், மன்னித்து கொள்ளவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாணயம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.